ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு சவாரிக்காக மதுரை வரைக்கும் வந்திருக்காரு. சரி, கஸ்டமர் வர லேட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ராகவ் இருந்துட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க நிலாவோட சேர்ந்துக்கிட்டு. அதுவும் ஹார்ட்டெல்லாம் போட்டு வேற வச்சுருக்காரு. அதை சோழன் பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன இவன் ஹார்ட்டெல்லாம் வேறு வச்சுருக்கான், அவன் ஏன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. எனக்கு வர கோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சோழன் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நடேசன் இருந்துட்டு சாப்பிட்றதுக்காக பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்காங்க. சோழனை பார்த்த உடனே, என்னடா மதுரை வரைக்கும் சவாரிக்காக போயிருந்தியா? யாராச்சும் தூங்காமல் மதுரை வரைக்கும் போயிட்டு வருவாங்களா? வேற என்ன பண்ணுறது, டிரைவரனா அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா, பிரியாணி சாப்பிட்றியா? ஏன் அண்ணன் பிரியாணியை செஞ்சு வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம், அவன் அவன் செய்கிற புளிக்குழம்பை யாரடா சாப்பிடுவாங்க, அதனால தான் பாய் கடைக்கு போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. அதனால் நடேசன் இருந்துட்டு சோழனுக்கும் கொஞ்சம் போட்டு அவரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்காரு. ஆமாம், உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நிலாவோட உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் எந்த பிரச்சனையும் இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லாமையா நேற்று அவ்வளோ தூரம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் உன் பிள்ளைங்க வந்து நடுவில் குட்டையை குழப்பி விட்டுடுறாங்க, என்னால் எதுவுமே பண்ணவே முடியறதில்ல, நேரில் நடக்காதான் சரி இப்படியாச்சும் நடக்கட்டுமேனு நானாக ஒரு பொய்யை சொன்னாலையும் அதையும் நிலா முன்னாடியே சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா ரொம்பவே நல்ல பிள்ளை, அந்த பிள்ளைக்கிட்ட மனசை மாற்றி சந்தோஷமாக வாழ்கிறான்னு சொன்னால், ஆனால் இஷ்டத்துக்கும் பொய்யை சொல்லி அந்த பிள்ளை முன்னாடி அசிங்கம் மட்டும்தானே நீ பட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு சோழன் இருந்துட்டு, ஆமாம், எங்கள் இடத்த பிடிக்கிறது, நம்ம என்ன பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு பெரிய சம்பவமே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்ன பெரிய சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சோழன் இருந்துட்டு நேற்று நிலாவை கூப்பிட்றதுக்காக அவங்க சொன்ன இடத்துக்கு போனேன். பின்னாடியே அந்த ராகவும் வந்தவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நிலா என்னுடைய ஆள், அவளை சேஃப்டியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, வீட்டுக்கு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னான். நிலா என்ன அவளுடைய ஆளா? நிலா ஏன் பொண்டாட்டி, எனக்கு வர கூத்துக்கு அப்படின்னு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற நடேசனை ஆளை காணோம். எங்கடா போயிட்டார் இவருன்னு சொல்லிட்டு, யோ நடேசா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நடேசன் ஆளே இல்லை, கதைன்னு சொன்னதுக்கப்புறமா அவர் எஸ்கேப் ஆகி கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக சோழனோட ஓனர் ஃபோன் பண்ணி சேலம் பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் வரைக்கும் போகணும், காலையில் கூட்டிகிட்டு வந்து விட்டுரு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா இப்போ தானே மதுரை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன், இப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வரேன், எப்படின்னா நைட்டு ஃபுல்லாக வேறு தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. டே 1 ஹவர் தான்டா, 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து சவாரி ஓட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவ் கூட எடுத்துக்கூடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆமாம், நீ லீவ் கொடுத்துட்டாலையும் அதுக்கப்புறம் இந்த சவாரி இருக்குது, அந்த சவாரி இருக்குது, முகூர்த்த நாளுன்னு சொல்லி வேலை மேலே வேலையாக வச்சுக்கிட்டே இருப்பேன், என்னாலலாம் முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. டே சோழா, என்னடா நீ, அவர் உன்னதாண்டா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து சொன்ன உடனே சோழன் இருந்துட்டு, எல்லாருமே என்ன தானே கூப்பிட்டுட்ருக்காங்க, ஆனால் என்னாலலாம் முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாண்டி இருந்துட்டு வானதியை கூட்டிக்கிட்டு பெங்களூர் போகிறதுக்காக காரை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. வானதி வந்த உடனே, என்னடா காரெல்லாம் எடுத்துகிட்டு நிப்பாட்டியிருக்க பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதான் பெங்களூர் போகிறதா சொன்னோம்ல, பெங்களூர் போகிறதுக்காக தான் பஸ்லலாம் போயிட்டெல்லாம் வந்துட்டுருக்க முடியாது, அதனால் பொருளையும் எடுத்துகிட்டு வர முடியாது, காரனா கூட எல்லாத்தையும் போட்டுட்டு நம்மளும் கரெக்டான டைமுக்கு வீடு வந்து சேர்ந்துடலாம்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரில் தானே போகிற, பேசாமல் நான் உன் கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன விளையாடிட்டு இருக்கியா, பெங்களூர் வரைக்கும் போகணும், நைட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம்னாலையும் ஆகலாம், அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே உன்னை காலையில் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்த இடத்துல தேவையில்லாமல் அவங்களாம் இருந்ததுனால சரியாக பேசவும் முடியல,
சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாலே நீ ஃபோனை எடுக்கிறதும் இல்லை. இப்போ நேரில் வந்தால் பெங்களூர் போகிறோன்னு சொல்லிட்டு இருக்க. சரி பெங்களூர் வரைக்கும் உங்ககிட்ட டைம் பாஸ் அது பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற. அப்படின்னா என்ன உனக்கு பிடிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை பிடிக்காமலாம் இல்லை, பெங்களூர் வரைக்கும் உன்னை எப்படி கூட்டிகிட்டு போகிறது, உங்கள் வீட்டில் நீ என்னதான் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காரில் தானே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உன் வீட்லையாச்சும் போய் சொல்லிட்டு வா, என்னன்னு சொல்லிட்டு வர சொல்கிற, உன் கூட பெங்களூர் வரைக்கும் போகணுன்னு சொல்லிட்டு வர சொல்கிறியா, அதெல்லாம் என்னை விட மாட்டாங்க. அதனால் நான் உங்ககிட்ட சொல்லாமல் தான் வரப்போகிறேன். நைட்டு ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கேன், அப்போ வர லேட் ஆகுன்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி வானதி வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பெங்களூர் வரைக்கும் நம்ம பாண்டி இருந்துட்டு வானதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா போன இடத்துல கொஞ்சம் 7 மணிக்கு தான் அந்த டெலிவரியே வரும். மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் நான் கேட்டேன், இன்னொரு பொருள் மட்டும் கிடைக்கல. தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நைட்டு ஆகிடும். அப்புறம் நைட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும்னு தெரியாது. பாண்டி என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நைட்டு அவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்கிற. மணி இப்போ பாரு, இப்போயே இவ்வளோ ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட மணி 11:30 மணிக்கு தான் வீடியோ போய் சேர முடியும். இதில் வேறு 7 மணிக்கு வந்தால் சொல்லவே தேவையில்ல, மணி 2 மணிக்கு தான் போய் சேர முடியும். அவ்வளோ நேரம் வரைக்கும் எப்படி என்னால் இவங்க கூட இருக்க முடியும்? வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடும்ல. ஒரு பொட்டை பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் எப்படி டைமுக்கு கொண்டு போய் சேர்த்தணும், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே நம்ம பாண்டி இருந்துட்டு பயங்கரமாக கோப்புறாங்க. இந்த இதுக்காக மட்டும்தான் நான் உன்னை வேண்டான்னு சொன்னேன். உன்னை கூட்டிகிட்டு வந்தால் எப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு அக்கறை இருக்குது. கொஞ்சமானா உனக்கு அக்கறை இருக்கா? உனக்கு உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் பெருசாக போயிடுச்சு. உங்கள் அப்பா அம்மா பற்றி உனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி உனக்கு கவலை இல்லை. உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாண்டி கோவப்படுற, நான் உன் கூட ஜாலியாக தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீயா என் கூட ஜாலியாகவா வந்த? வரும்போது எல்லாமே பிரச்சனையை மட்டும்தான் பேசிக்கிட்டு வந்த, சண்டை தான் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. பாண்டி பேசுகிறதெல்லாம் கேட்ட உடனே நம்ம வானதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.